ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த திருக்குறள் உரைகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் ஷார்ட்கட்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் விரிவுரை எழுதி வந்து திருவிக்கா அவர்கள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, விரிச்சு சொல்லுப்பா எனக்கு வீக்கானா புரியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, விரிச்சு சொன்னோம் அப்படின்னா விரிவுரை எழுதியது திருவிக்கா அவர்கள். அடுத்து திருக்குறள் மெய்ப்பொருள் வந்து பெருஞ்சித்திரன் அவர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெய் அப்படிங்கிறதுக்கு உடம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. என்னுடைய உடம்ப சித்திரவதை பண்ணாத அப்படின்னா பெருஞ்சித்திரனா. அடுத்து திருக்குறள் தமிழ் மரபு இது வந்து இளங்குமரன் அவர்கள். உங்களுடைய தமிழ் மரபு என்ன? இளமையா குமரனா இருக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருக்குறள் தெளிவுரை வந்து வஉசி அவர்கள். வஉசி ரொம்ப தெளிவானவர். ஏன்னா அந்த டைம்லயே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து 2 கப்பல்களை விட்டிருப்பாரு. திருக்குறள் நீதி இலக்கியம் பொறுத்த வரைக்கும் காத்தா திருநாவுக்கரசு. இந்த நீதி அப்படிங்கிற யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்கணும். அதாவது அரசு கொடுக்கணும். அப்ப திருநாவுக்கரசு. அடுத்து திருக்குறள் மரபுரை எழுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவனைய பாவலன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மரபுரைன்னு கேட்டா இளங்குமரனார், வெறும் மரபுரைன்னு கேட்டா தேவனைய பாவலர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.